வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்கிங் நியூஸ் அப்படியே எல்லா சேனல்லையும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டு இருந்தாங்களே. என்னடா அது பிரேக்கிங் நியூஸ்னு பார்த்தா, விஜய் நடத்திய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், விஜய் நடத்திய மாஸ்டர் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தம்ப்நெயில்ஸு. உள்ளே போய் பார்த்தா தான் விஜய் எவ்வளோ பெரிய ஆளுன்றதே நம்மளுக்கு தெரிய வந்துச்சுங்க. எஸ், விஜய் சார் பார்த்தீங்கன்னா சிஎம் ஆகி ஒரு பெரிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதாவது கிட்டத்தட்ட ஒரே நாள், அதாவது ஒரே நைட்லங்க ஒரு 76 ரவுடிகளை பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க. ஒரு சேனலில் 76ன்னு போடுறாங்க, ஒரு சேனலில் 35ன்னு போடுறாங்க, ஒரு சேனல் 100 தாண்டி போட்டுன்னு இருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த நிர்வாகம் பொறுப்பல்ல. ஏதோ சில ரவுடிகளை பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் நடத்தி சென்னை முழுக்க பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கு பேர் என்ன வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷன். அதாவது ஸ்பெஷல் டிரைவ் ஆப்ரேஷனில் கிட்டத்தட்ட மேபி அது நடத்தி முடிச்சிட்டாங்களா இல்லை தொடர்ந்துட்டே வராங்களான்றதை நம்ம போய் தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நியூஸ் சேனலில் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்டோர் கைது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல டிசிஷனாக நல்ல முடிவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ். ஏங்க, ஒரு சிஎம் ஆயிட்டாரு, நீங்கள் எதையும் செய்யாமல் விட்டாலும் தப்புன்றீங்க, எதனா செஞ்சாலும் அதை தப்புன்னு சொல்லக்கூடாது. நம்ம அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. எஸ், இந்த நடவடிக்கையை இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பாராட்டுறோமானா எஸ், கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் பாராட்டுறோம். ஏன்னா நாட்டில் நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிகள் தான். இந்த ரவுடிகளை அடக்க வேண்டிய கட்டாயத்தில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் தான் இருக்கிறாங்க. ஏங்க, ஒன்றும் இல்லை, இந்த ஒரு 10 நாள், அதாவது விஜய் பதவியேற்ற 10 நாள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா பல கொலைகள், பல சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எங்கே பார்த்தாலும். ஏங்க, ஃபர்ஸ்ட்லாம் ஒரு பொதுமக்கள் பொது இடத்துல அடிச்சுக்கிறதுன்றது பார்த்தீங்கன்னா எங்கன்னா ஒரு இடத்துல நடக்கும். இப்போ ஏழ்றைகள் எல்லா இடத்துலையும் நடக்குது. உதாரணத்துக்குங்க, இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் எடுத்துக்கோங்க. எங்கள் திமுக ஆட்சியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே காவல்துறைகள் அங்கங்கே ரோந்து செஞ்சுட்டே இருப்பாங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய காவல்துறைகள் இருப்பாங்க பாதுகாப்புக்காக. அங்கே பார்த்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் திடீர்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் சேர்ந்து போட்டு அடிச்சுக்கிறது மட்டும் கிடையாது, போட்டு பரல்றாங்க. இந்த மாதிரி காட்சியெல்லாம் நம்ம எல்லா இடத்துலையும் எல்லா நேரத்துலையும் பார்த்துருக்குறோமானா கண்டிப்பாக கிடையாது. இது இந்த 10-15 நாள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னா, ஏதோ அது சொல்ல வார்த்தை வரல, எதனா வேற கிரகத்தில் எங்கன்னா இருக்கிறோமா அப்படின்ற ஃபீல் தான் எல்லா பொதுமக்களுக்கும் வருது. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டதுக்கு சண்டை ஏற்பட்டு ஒரு வேன் டிரைவரும் ஒரு பயணியும் பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டு உருள்ற காட்சியை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தா, இதே அந்த சண்டை நடக்கிற இடத்துல ஒரு காவல்துறை ஏட்டையாக கூட எடுத்துக்கோங்களேன், பெரிய அதிகாரியெல்லாம் வேணாம், இல்லைன்னா சும்மா சாதா ஒரு போலீஸை போட்டிருந்தா கூட அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, போய் தடுத்திருப்பாங்க, இந்த மாதிரி சண்டைகள் நடைபெறாமல் இருந்திருக்கும். பட் ஏதோ இடத்துல நம்முடைய சிஎம் சார் தவறிவிட்டார். நான் ஏன் சிஎம் சாரை நேரடியாக இதில் குற்றம் சாட்டுறேன்னா, காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிஎம் சார் கட்டுப்பாட்டில், அதாவது விஜய் சார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. ஸோ காவல்துறை எந்த தப்பு பண்ணாலுமே நம்ம யாரை பிளேம் பண்ணி ஆகணும்னு பார்த்தீங்கன்னா சிஎம் விஜய் சாரை தாங்க. இது இப்போத்தி நடைமுறை மட்டும் கிடையாது. இதே சிஎம் விஜய் சார் பார்த்தீங்கன்னா போன 5 வருஷத்தில் காவல்துறை எந்த தப்பு பண்ணாலும் அவர் யாரை குற்றம் சாட்டினாருன்னு பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தான் குற்றம் சாட்டினார். ஸோ அதே நடைமுறையை நம்ம பின்பற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். ஏன் விஜய் சார் அங்கே போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட்டிருந்தா அந்த பொதுமக்கள் மத்தியில் இந்த பீதி ஏற்படாமல் நம்ம தடுத்திருக்கலாமா இல்லையா? ஏங்க, நான் கேட்குறது தப்பா? ஒரு பப்ளிக் பிளேஸுங்க, ஒரு பஸ் ஸ்டாண்டு, அங்கெல்லாம் ஒரு நாளைக்கே பார்த்தீங்கன்னா பலாயிரம் பேர் போகிற இடம். அப்போ அதை நம்ம ஒரு பீதி ஏற்படாத வகையில் பார்த்துக்க வேண்டியது யாரோட கட்டாயம்னு பார்த்தீங்கன்னா அரசோட கட்டாயம். ஸோ இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பல கொலைகள் நடந்துருக்கிறத நீங்களே பார்த்துருக்கீங்க. ஏங்க, காஞ்சிபுரத்தில் என்னன்னா 2 பசங்களை கானா பாட்டு பாடிட்டு வந்தானுங்களாம், அவனுங்களும் 6 பேர் பூந்து வெட்டுறானுங்க. ஏங்க, திருச்சியில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு தலையில் பார்த்தீங்கன்னா கல்லை போட்டு நுங்குன்னு சாவடிக்கிற வரைக்கும் அடிக்கிறான். அந்த பொண்ணு என்ன நிலைமையில இருக்குன்னு நம்மளுக்கு தெரியல. அங்கே என்னடானா ஒரு 13 வயசு பையனை தூக்கின்னு போய் சாவடிக்கிறானுங்க. அங்கே என்னன்னா குடிச்சிட்டு இன்னொருத்தனை சாவடிக்கிறானுங்க. இது மாதிரி எவ்வளோ சம்பவங்கள் இந்த கொஞ்ச நாள்லேயே நடந்திருக்கு பாருங்க. ஸோ இது எல்லாமே விஜய் சார் காதுக்கு போயிருக்கு.
விஜய் சார் காதுக்கு போனனால நம்ம இதுக்கு எதுனா நடவடிக்கை எடுத்தே ஆகணும். நம்ம வந்து ஒரு மாஸ்டர் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணாதான் நம்ம மக்கள் நம்மளை நம்புவாங்க. விஜய் வந்து ஒரு ரெடிமேட் சேவியர் அப்படின்றத மக்கள் நம்பணும்னா இந்த மாதிரி ஸ்ட்ரோக் நம்ம எதனா பண்ணி தாண்டா ஆகணும். அடிடா செவ்வாழை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று நைட் வந்து ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணதான் நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. கிட்டத்தட்ட 76 ரவுடிகள், ஒரு சேனலில் 100 ரவுடிகள் நான் சொன்ன மாதிரி. ஸோ இத்தனை பேரை வந்து பார்த்தீங்கன்னா கைது செஞ்சுருக்காங்க. அந்த நடவடிக்கையை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். இந்த மாதிரி நடவடிக்கைகளை எடுத்து சட்டம் ஒழுங்கா உங்கள் கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுக்கணும் விஜய் சார். ஏங்க ஒன்றும் இல்லை, இப்போது வந்த உடனே அவர் கையெழுத்து போட்டது சிங்கப்பெண் அதிரடி படை. அந்த சிங்கப்பெண் அதிரடி படை காரை இந்த வீடியோ பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இப்போ இவ்வளோ பேர் பார்க்குறீங்க, நம்ம ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் பார்க்குறீங்க. உங்கள் தெருவிலையோ இல்லை உங்கள் ஏரியாலையோ இல்லை உங்கள் ஊர்லேயோ அந்த சிங்கப்பெண் அதிரடி காரை எத்தனை பேர் பார்த்தீங்க? பார்த்தவங்க தயவு செஞ்சு எஸ்ன்னு கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஒரு முதலமைச்சர் போட்ட முதல் கையெழுத்தே பார்த்தீங்கன்னா அந்த சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்ற ஒரு படையை. அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா அந்த காருக்கு வந்து காப்பி பேஸ்ட் ஓட்டினாங்க, ஸ்டிக்கர் ஓட்டுனதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிங்க் கலர் ஸ்டிக்கரு. அப்புறமா இந்த சிங்கப்பெண் அதிரடி படைன்னு மாற்றிலாம் ஒட்டிட்டாங்க. இந்த காரை எத்தனை பேர் பார்த்தீங்க? நான் சொல்கிறேங்க, நான் இது வரைக்கும் அந்த சிங்கப்பெண் அதிரடி படைக்காரை நான் எங்கேயுமே பார்க்கலங்க. பார்த்தவங்க பார்த்தேன்னு சொன்னீங்கன்னா எனக்கு சந்தோஷம். ஏன்னா ஏங்க நம்ம பெருசாக பேசுறது என்னன்னா, நீங்கள் சொன்னீங்க சட்டம் ஒழுங்கு பழைய ஆட்சியில் சரியில்லைன்னு. மக்கள் எதுக்காக உங்களுக்கு வாக்களிச்சாங்க? இப்போ வர்ச்சுவல் வாரியர்ஸ்லாம் இதுக்கு எப்படி முட்டு கொடுக்குறானுங்கன்னா, எங்கள் ஆட்சியில் ஒண்டியா கொலை நடக்குதா, உங்கள் ஆட்சியில் கொலை நடக்கலையா, உங்கள் ஆட்சியில் ஒண்டினா சட்டம் ஒழுங்கு நல்லாவா இருந்துச்சு? பேசக்கூடாது, அப்படி பேசக்கூடாது, தப்பு, லாஜிக்கலி தப்பு. உங்க ஆதவ அர்ஜுனா என்ன தெரியுமா சொன்னாரு? தமிழ்நாட்டில் வந்து திமுக ஆட்சி அமையும் போது நீங்கன்னா அதிமுக மேல பழிய போடுறாங்க, அதிமுகவை பிடிக்கலன்னு தானே உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க ஸ்டாலின் சார் அப்படின்னு தான் ஆதவ அர்ஜுனாவும் கேள்வி கேட்டார். அப்படின்னு தான் விஜய் சாரும் கேள்வி கேட்டார். அப்படிதான் எல்லா வர்ச்சுவல் வாரியர்ஸும் கேள்வி கேட்டுன்னு சுத்திருந்தீங்க. அப்போ இப்போ உங்களுக்கு மக்கள் ஓட்டு போட்டு இருக்காங்கன்னா எதுக்கு ஓட்டு போட்டாங்க? எங்க ஸ்டாலின் சார் ஆட்சியில் இது மாதிரி பாதுகாப்பு சரியில்லை, எங்க விஜய் சார் ஆட்சிக்கு வந்தா பாதுகாப்பு சூப்பரா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தானே ஓட்டு போட்டாங்க. அப்ப அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தர வேண்டிய பொறுப்பு கட்டாயம் யார்கிட்ட இருக்கு? உங்ககிட்ட இருக்கு. நீங்க சிங்கப்பெண் அதிரடி படைன்னு சைனை போட்ட உடனே நான் பாராட்டினாங்க. சரி, ஓகே, ஏதோ நடவடிக்கை எடுக்கிறாரு. பட் அது கையெழுத்தோட முடிஞ்சிடக்கூடாதுங்க. ஏங்க சுத்தணும். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் பேட்ரோல் லிமிட்லையும் எங்கெங்க தெருக்கள்லாம் வந்து கொஞ்சம் பிரச்சனையான தெருக்களோ, எங்கெங்க ஏரியாக்கள்லாம் வந்து கொஞ்சம் வயலண்டான ஏரியாஸோ, இங்கெல்லாம் வந்து இந்த பேட்ரோல் சுத்தினாதான் மக்களுக்கு வந்து ஒரு சேஃபா உணர்வாங்க. ஆனா இது வரைக்கும் அந்த சிங்கப்பெண் அதிரடி படை காரியை நான் பார்க்கலன்றது போது, அப்போ சென்னை சிட்டிலேயே நம்ம பார்க்க முடியல, அப்போ ரூரல் ஏரியாஸ்ல, கிராமப்புறங்கள்ல, அப்போ அங்க இருக்கிற மக்களுக்கு யார் பாதுகாப்பு? இங்கேயே பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் இப்போ தெரியுது. ஸோ இல்லைன்னா திருச்சியில் அந்த சம்பவம் நடந்திருக்காது. ஒருத்தன் போட்டு அச்சுன்னு இருக்கும்போது யாரும் ப்ரொடெக்ட் பண்ணவும் ஆள் இல்லை, அந்த பொண்ணு என்ன பாவம் பண்ணிச்சுன்னு தெரியல. அப்படி போட்டு அந்த ஒரு சம்பவம்ன்றது கிடையாது, நிறைய சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. சரி, இவங்க அந்த ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு பார்த்தா என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சம்பவங்கள்ல இப்போ போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணீங்க பாருங்க, 76 பேரை கைது செஞ்சீங்க, 100 பேரை கைது செஞ்சீங்க. இது மாதிரி தமிழ்நாடு ஃபுல்லா நீங்க வந்து ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கோ மாஸ்டர் ஸ்ட்ரோக்கோ எதனா பண்ணி இந்த சட்டம் ஒழுங்கை கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு இருந்தா எங்களுக்கு சந்தோஷம் தான், அதுல மாற்று கருத்தே கிடையாது. எங்க கொலை எங்கேயுமே நடக்கலைன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆள் நான் தாங்க. எங்க ரேப் எங்கேயும் நடக்கலைன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆள் நான் தாங்க. எங்க திருடு எங்கேயுமே நடக்கலைன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆளு நான் தாங்க. எங்க பாலியல் வன்புணர்வு எந்த இடத்துலயும் நடக்கலன்னா ஃபர்ஸ்ட் சந்தோஷப்படுற ஆளு நான் தாங்க. விஜய்க்கு என்னுடைய முழு ஆதரவையே நான் தரேங்க. இதெல்லாம் பண்ணுங்க, மக்களை பாதுகாப்பா உணர வைங்க. ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எங்க பொன்ராஜி சார் மேல கேச குத்துன்னு சுத்துறாங்க. எது அந்த மனுஷன் என்ன பேசுறாரு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். பொன்ராஜ் சார் சொன்னதை எத்தனை பேர் தப்புன்னு சொல்லுவோம்? ஏங்க அவரு ஒரு போற போக்குல பொதுவா பேசின ஒரு வார்த்தை, அந்த வார்த்தையை தூக்கி வச்சுக்கிட்டு இவர் வந்து எங்க மொத்த நிர்வாகிகளையும் அசிங்கப்படுத்திட்டாரு அப்படின்னு ஒரு முதலமைச்சரே கேஸ் போட்டு அவர் மேல 2 செக்ஷன்ல கேஸ் போட்டிருக்காங்க. இப்ப 2 வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அவர் மேல. ஏங்க சட்டம் ஒழுங்கா பாதுகாக்கிறத விட்டுட்டு பழிவாங்கும் நடவடிக்கையில இப்பவே ஈடுபட்டா இது எப்படிங்க நியாயமா நான் கேட்கிறேன். ஏங்க அவர் என்ன சொன்னாரு? சரி, அவரை கண்டிக்கிற இந்த சிஎம் விஜய் சாரு ஏன் தன்னுடைய நிர்வாகிகளையோ இல்ல தரக்குறைவாக பேசி கொண்டிருக்கின்ற அந்த பெண்களையோ கண்டிக்கல? ஏன்னா எதுனா ஒரு பெண்ணு நான் அக்காவா இருந்துட்டேன், தங்கச்சியா இருந்துட்டேன், நான் பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறேன், இது நல்ல வார்த்தையா?
சாக்காடை கூட்டுறவன் 3 பொம்பளைய வச்சுன்னு இருக்கா, அங்க அல்றவன் 4 பொம்பளைய வச்சுன்னு இருக்கான். எங்க ஆளு காசு இருக்குது வச்சுக்கிறாரு. இது தப்பா தப்பில்லையா? எனக்கு என் புருஷன் கூட முக்கியம் இல்ல, எனக்கு என் விஜய் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லுறது தப்பா தப்பில்லையா? அப்ப அவங்களெல்லாம் நீங்க கண்டிச்சிருந்தால் இந்த மாதிரி பொன்ராஜ் சார் பேசியிருப்பாரா? ஏங்க, ஒருத்தர் பேசுறதுக்கான வழிவகைகளை ஏற்படுத்தி விடுறது யாரு? ஒரு தலைவர். யார? விஜய் சாரை கேட்கிறேன். நீங்க தலைவர் தானே, நீங்க வந்து ஒரு வார்த்தை கண்டிச்சு, அம்மா உங்க எல்லாரையும் நான் அக்கா தங்கச்சியா பாக்குறேன், நீங்க எல்லாருமே அக்கா தங்கச்சி மாதிரி தான், ஸோ இந்த மாதிரி யாரும் பேசிட்டு சுத்தாதீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை நீங்க பிரஸ் மீட்லயோ ஒரு ட்விட்டர்லயோ போட்டு இருந்தா பொன்ராஜ் சார் இதை பேசுறதுக்கான வாய்ப்பே வந்திருக்காது. ஸோ எல்லா பிழைகளும் எல்லா தப்புகளும் யார் மேல இருக்குன்னா, அந்த மக்கள் மேல கூட சொல்ல மாட்டேன், அந்த நிர்வாகிகள் மேல கூட சொல்ல மாட்டேன், சிஎம் விஜய் சார் உங்க மேல தான். ஏன்னா எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணு. நீங்க சொன்னா கேட்க போறாங்க, இப்படி பேசாதீங்கன்னா அவங்க பேச போறது கிடையாது. நீங்க பேசாதீங்கன்னு சொல்லாதனால அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, நம்மளும் பேசுவோம். இது ஒரு அக்கா ஒரு எக்ஸ்ட்ரீம்கே போயிட்டு விஜய் சார் பேரை ரேஷன் கார்டில் ஆட் பண்ணணும்லாம் பேசினாங்க. ஏதோ அவங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு புருஷன் இருக்கிறான், 2 குழந்தை இருக்குது, இருந்தாலும் அவங்க என்ன சொல்றாங்க, எனக்கு விஜய் சார் பேரை வந்து ரேஷன் கார்டில் ஆட் பண்ணணும்னு ஆசை. இப்போ எப்படி ஆட் பண்ண முடியும்? அவர் கவர்மெண்ட்ல இருக்காரு, ஒரு சிஎம்மா இருக்காரு, அவரு கீழே தான் இந்த ரேஷன் கார்டு கண்ட்ரோல் எல்லா கண்ட்ரோலும் இருக்கும். விஜய் சார் ஒரு அன்னோன் பர்சனை ரேஷன் கார்டில் ஆட் பண்ண முடியுமா? இன்கேஸ் ஆட் பண்ணணும்னா அப்ப அந்த அன்னோன் பர்சன் இவங்களுக்கு என்ன உறவினரா இருக்கணும், நீங்க சொல்லுங்களேன். அப்ப இப்படிலாம் பேசிட்டு தெரியும் போது ஒரு மனுஷன் வந்து ஒரு பொதுவா ஒரு பேசுற வார்த்தை தப்பே கிடையாது. பட் விஜய் சார் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இங்க சட்டம் ஒழுங்கை பாதுகாக்காம இதெல்லாம் பாதுகாப்போம், மக்களுக்கு இதெல்லாம் செய்வோம், நம்ம எவ்வளவோ வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருக்கோமே, கிட்டத்தட்ட வந்து 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்கோமே, கிட்டத்தட்ட 6 சிலிண்டர் தரேன்னு சொல்லியிருக்கோமே, தமிழ்நாடு ஃபுல்லா பஸ் ஃப்ரீயா விடுறோம்னு சொல்லியிருக்கோமே, ஏங்க அது பத்தாதுன்னு மாமன் சீரு அண்ணன் சீரு இந்த சீரு லொட்டு சீரு வேற சொல்லியிருக்கோமே, இதெல்லாம் எப்படி செயல்படுத்துறது அதெல்லாம் யோசிக்காம பொன்ராஜ் சார் மேல வழக்கு கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி பழிவாங்கும் நடவடிக்கைகள் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க ஆட்சியில் என்ன சொல்லிட்டு இருந்தீங்க, திமுக பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது. அப்ப இப்ப நீங்க என்னத்தை செஞ்சுட்டு இருக்கீங்க? நீங்களே அதே பழிவாங்கும் நடவடிக்கைகள் தானே ஈடுபட்டு இருக்கீங்க. அப்ப அது தப்பு இல்லையா? போய் கவர்மெண்ட் வேலையை ஃபர்ஸ்ட் பாருங்க மிஸ்டர் விஜய் சார். எஸ், இப்போ அரெஸ்ட் பண்ணிருக்கீங்க, மனதார நானே பாராட்டுகிறேன். இன்னொன்று, அது ஏங்க அரெஸ்டோட நிற்காம அதன் தொடர்ச்சியாக நம்ம எதனா வேலை செய்யணும். சும்மா அரெஸ்ட் பண்ணி விட்டு போனால் மட்டும் பத்தாது. 76 ரவுடி தான் தமிழ்நாட்டில் இருப்பானா சென்னையில் இருப்பானா? கிடையாது. சமூக விரோதிகள் இப்போலாம் வந்து சமூக விரோதிகள்ன்ற டைட்டிலோட சுத்த மாட்டான். ஏங்க இவெல்லாம் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற கேரக்டர்லாம் என்ன பண்ணிட்டு போகுதுன்னா கொலை பண்ணிட்டு போகுது. இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்ற கேரக்டர்லாம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணிட்டு போகுது, குழந்தையை கடத்திட்டு போகுது. ஸோ இதெல்லாம் பாதுகாக்க வேண்டிய இடத்தில் மிஸ்டர் விஜய் சார் இருக்கிறார். எஸ், அஃப்கோர்ஸ் நீங்கள் இப்போ எடுத்த ஓகே எடுத்த உடனே நம்ம வந்து கப்பலை உருவாக்கிட முடியாது. சரி, ஓகே, ஒரு இவ்வளோ பேரை கைது செஞ்சுருக்கீங்க, நான் பாராட்டுறேன். அதே மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம பாராட்டி ஆகணும். அம்மா உணவகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மறுசீரமைப்பு பண்ண போகிறேன், அம்மா உணவகங்கள் பேக் டு நார்மல் ஆக போகுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அங்கே வந்து கொள்முதல்லாம் நல்லா செய்யுங்க, நிறையா பண்ணுங்க, என்னென்ன வேணுமோ மக்களுக்கு செய்யுங்கன்னு சொல்லியிருக்காரு. எஸ், அந்த திட்டத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் வெல்கம் பண்ணுறேன். ஏன்னா ஒரு நடுத்தர குடும்பமாக இருக்கிறவங்க இருக்கட்டும், ஒரு ஏழை வர்க்கத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறோம், இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கம்மி காசுக்கு சாப்பிட முடியுதுன்னா அவங்களால எங்கே போய் சாப்பிட முடியும்னு வந்து பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்தில் தான் போய் சாப்பிடணும். திமுக ஆட்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து நடத்திட்டு தான் வந்தாங்க. பட் எஸ், அங்கங்கே கம்ப்ளைண்ட்ஸ் இருந்ததை நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்க. சில இடத்துல வந்து குவாலிட்டி நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, சில இடத்துல வந்து நல்லா இல்லை, மேபி குவான்டிட்டியும் கரெக்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதையெல்லாம் மாற்றி நான் மறுசீரமைப்பு பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கையெழுத்தை ஒண்டி போட்டுட்டு முடிச்சிடக்கூடாது, அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா எந்த அரசுமே இந்த ஃபர்ஸ்ட் 1 மந்த் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் போடுறதுக்காகவும் இந்த மக்கள் வந்து நம்மளை பற்றி புகழ்ந்து பேசணும் அப்படின்றதுக்காக சில பலதை செய்வாங்க. ஆனால் அப்புறமா கோட்டை விட்டுருவாங்க, அதை அப்படியே மறந்துடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் இருக்கக்கூடாது விஜய் சார். உங்களை வழி நடத்த உங்களுக்கு அறிவுரை தரலாம் வந்து எங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்குது. ஸோ கையெழுத்து போட்டுட்டு அந்த அம்மா உணவகத்தை அப்படியே விட்டுறாமல் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும். ஏன்னா நீங்கள் கையெழுத்து போட்ட அத்தனாலே என்ன பண்ணாங்கன்னா உங்கள் ரீல்ஸ் மன்னர்கள், அதாவது உங்களுடைய அமைச்சர்களாக இருக்கட்டும், எம்எல்ஏ இருக்கட்டும், எல்லாருமே எங்கே இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா அம்மா உணவகத்துக்கு போயிட்டாங்க.
ரீல்ஸ் எடுத்து போடணும்ல, பாருங்க நான் போய் அம்மா உணவகத்தை செக் பண்ணிட்டேன், என்னங்க சவுறு ஓட்டையா இருக்குது, என்னங்க குண்டா உடஞ்சிருக்கு, என்னங்க அரிசி இப்படி இருக்குது, என்னங்க பருப்பு இப்படி இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ரீல்ஸ் போடுறதுக்கு அம்மா உணவகத்துக்கு போயாச்சு, எல்லாரும் ரீல்ஸாக எடுத்து போட்டாங்க. அதில் தப்பும் கிடையாது, ஏன்னா நம்மளே ரீல்ஸ் கட்சி தான், சரி ஓகே ரீல்ஸ் எடுத்து போட்டு விட்டுறக்கூடாதுன்ற நான். எல்லாமே ஒரு ரீல்ஸ் 2 ரீல்ஸ் 3 ரீல்ஸோட விட்டுறக்கூடாது. டெய்லி போகணும், டெய்லி ஆய்வு பண்ணுங்க, டெய்லி அம்மா உணவகத்தில் என்ன வருதுன்னு பாருங்க, டெய்லி குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பாருங்க, டெய்லி எவ்வளோ பேர் சாப்பிட வரான்னு பாருங்க. அவன் கிட்ட இருந்து ஃபீட்பேக் வாங்குங்க ஃபர்ஸ்ட். எஸ் இட்லி நல்லா இருக்கு, எஸ் சாம்பார் நல்லா இல்லை, இல்லை தோசை நல்லா இருக்கு, இல்லை இது நல்லா இல்லை அப்படின்ற ஃபீட்பேக்கை வாங்கணும். அப்போதான் மக்கள் சந்தோஷமா இருப்பான். நம்ம சும்மா போயிட்டு ஆய்வு பண்ணியாச்சுப்பா, டேய் வீடியோ எடுத்துட்டியா, டேய் நல்லா இந்த சாங்கு போடுறா, யார் பெற்ற மகனோ இவன் யார், இந்த சாங்கு ஓகே, அந்த சாங்கை போட்டு எடிட் பண்ணி போடுறான்னு மட்டும் சொல்லிட்டு நிப்பாட்டக்கூடாது. எல்லாத்தையுமே தொடர்ந்து நீங்க நல்லா செய்யணும். அந்த அறிவுரையை தான் நம்ம தரோம். நீங்க செஞ்சது ஒன்றும் தப்புன்னு சொல்ல, எஸ் ஐ வெல்கம் தட் ஸ்கீம். ஏன்னா ஏன் இந்த ஸ்கீமை வெல்கம் பண்றேன்னு பார்த்தீங்கன்னா, பதவியேற்ற உடனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 717 ஒயின் ஷாப்பை நான் மூட போறேன்னு சொன்னாரு. அதில் வந்து ஒரு 500 ஒயின் ஷாப்பை மூடிட்டாருங்க. அதுக்கப்புறமா எவ்வளவோ வீடியோஸை நீங்களே பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு காரணமாக அமைஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாட்டிலுக்கு 10 ரூபாய், பாட்டிலுக்கு 10 ரூபாய், எது அந்த பாட்டு நம்ம தான் பாடணும். ஸோ மக்கள் மத்தியில் எஸ் அந்த லைன் போய் ரீச் ஆயிடுச்சு, பாட்டிலுக்கு 10 ரூபாய் திமுக அரசு வாங்குது அப்படின்ற லைன் ரீச் ஆனனால இனிமேட்டு யாரும் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபாய் வாங்கக்கூடாதுன்னு அந்த மக்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா, விஜய் சாருக்கு ஓட்டு போட்டுருக்காங்க, விஜய் சாரை முதலமைச்சர் ஆக்கிட்டாங்க. இப்போ அந்த மக்கள் எதிர்பார்க்கறது என்னன்னா, எங்கேயுமே பாட்டிலுக்கு 10 ரூபாய் விற்க கூடாது. ஏங்க இது நியாயமான கருத்தானா? எஸ், விஜய் சார் விற்க மாட்டேன்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரு, அதனால நான் ஓட்டு போட்டேன். இப்போ எனக்கு எங்கேயுமே இந்த 10 ரூபாய்க்கு ஜாஸ்தி ஆக்கி விற்க கூடாதுன்னு அங்கங்க எங்க வாலண்டரியா பொதுமக்களே போயிட்டு யாருன்னா 10 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாலோ 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா கேட்டாலோ எவ்வளோ பேர் வீடியோஸ் எடுத்து போடுறாங்கன்றதை நீங்களே பார்த்துட்டு தான் இருக்கீங்க. சில ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஆச்சு பாட்டிலுக்கு 10 ரூபாய் தான் இருந்துச்சு. இவங்க ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சில இடத்துல பாட்டிலுக்கு 20 ரூபாய் ஆகிட்டாங்க, சில இடத்துல பாட்டிலுக்கு 30 ரூபாய் ஆகிட்டாங்க. ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸுங்க, அது நான் குறிப்பிட்ட வீடியோஸ்ன்னு பேச முடியாது. பாதி பேர் போய் சண்டை போடுறது, பாதி பேர் வந்து உருண்டுக்குன்னு பிறல்து, பாதி பேர் கேள்வி கேட்கறது, எல்லாமே ரீல்ஸ் எடுத்து போடுறதை நீங்கள் பார்த்துன்னு தான் இருக்கீங்க. சில கடை ஊழியர்களை விஜய் சார் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. பட் தமிழ்நாடு முழுக்க இதுதான் நிலவரம். ஆக்சுவலாக சஸ்பெண்ட் பண்ணோம்னா என்டையர் டாஸ்மார்க்கே வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணி தான் வைக்கணும். ஸோ எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி 10 ரூபாய் 20 ரூபாய் 30 ரூபாய் கான்செப்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒழிக்கிறாங்களோ ஜாஸ்தி ஆக்குறாங்களோ, பட் ஒழிக்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி விடுறாங்க. ஓகே, 10 ரூபாய் இல்லாமல் எம்ஆர்பி ப்ரைஸில் வாங்கினா எல்லாருக்கும் சந்தோஷம்தான், எல்லாருக்குமே சந்தோஷம் தான். அந்த டாஸ்மாக் கடை ஊழியர்களே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. ஏங்க நாங்கள் 10 ரூபாய் எதுக்கு வாங்குறோம்னா இதுக்கெல்லாம் வாங்குறோம். ஏங்க அரசாங்கம் வந்து இந்த கடையை எடுத்து நடத்துறதுக்கு ஒரு வாடகை தருது, பட் அந்த வாடகைன்றது அதை விட ஜாஸ்தியாக தான் உரிமையாளர்கள் வாங்குறாங்க வாடகையை, அந்த காசு நாங்கள் தான் தரணும். ஏங்க இந்த பாட்டில்ஸ்லாம் சேகரித்து வைக்க இடம் இல்லை, அந்த இடத்துக்கு நாங்கள் தான் காசு தரணும். ஏங்க இந்த அட்டை பொட்டியெல்லாம் தூக்கி வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதுக்கும் நாங்கள் தான் காசு தரணும். ஏங்க இந்த டிரான்ஸ்போர்ட் காசுலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பே பண்ணோம். ஏங்க இந்த இபி காசுலாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் பே பண்ணோம். இது எல்லாமே தான் நாங்கள் இந்த 10 ரூபாயில் பே பண்ணுறோம். ஸோ முதலமைச்சர் இதுக்கு வந்து ஒரு ஆக்ஷன் எடுக்கணும். இதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும்னா என்ன சொல்ல முடியும் முதலமைச்சரால்? ஒரே வார்த்தை, க்ளீன் போல்டு, 10 ரூபாய் வாங்காதீங்க, உங்களுக்கு என்னென்ன எக்ஸ்பென்ஸ் வேணுமோ நான் பார்த்துக்கிறேன், வாடகை எவ்வளவோ அதை நானே கரெக்டாக பே பண்ணுறேன், இபி என்ன அமௌண்ட்டோ அதை சொல்லுங்க, அரசாங்கமே பே பண்ணிக்கும். உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டுக்கு என்ன பிரச்சனை சொல்லுங்க, நாங்களே பே பண்ணிக்கிறோம். உங்களுக்கு அட்டை பாக்ஸை வைக்க இடம் வேணுமா, உங்களுக்கு பாட்டில் போட இடம் வாங்குமா, அந்த பாட்டில்ஸை இப்போ வாங்குறாங்க பாருங்க, அந்த ஸ்டிக்கருக்கு எங்க ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது, அந்த பாட்டிலை ரிட்டர்ன் வாங்குறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. இது எல்லாத்துக்குமே இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் வெளிநபர்கள் கிட்ட தான் கொடுத்து இந்த வேலைகளை வாங்குறோம், அவங்களுக்கு நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம், 1500 ரூபாய் கொடுக்குறோம்னு சொல்றாங்க. அப்போ விஜய் சார் என்ன சொல்லணும்னா, அதற்கும் நான் ஊழியரை போடுறேன், உங்களுக்குன்னா பாட்டிலா ஸ்டிக்கரா இடமா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு விஜய் சார் ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அவங்க 10 ரூபாய் வாங்க போகிறது இல்லை, ஏன் வாங்க போகிறாங்க அதுக்கு மேலே? ஸோ இது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கணும்ல விஜய் சார். அதனால ஏன்னா இப்போவும் சொல்கிறேன், பல இடங்களில் இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்றது வாங்கி தான் இருக்காங்க. நம்ம பார்க்குற வீடியோ சில இடங்கள், பட் பார்க்காத இடங்கள் நிறைய இருக்குது. அவங்களையும் வந்து வாங்க விடாமல் விஜய் சார் வந்து பார்த்துக்கணும்.
ஏன்னா இந்த 10 ரூபாய் வாங்குறதுனால 1008 பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் மது கடைகள் மது பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கு மேலே விற்கக்கூடாதுன்ற ரூல்ஸ்லாம் போட்டிருக்காரு. அந்த ரூல்ஸை நான் வரவேற்கிறேன். 10 மணிக்கு மேலே யாருமே எந்த இடத்துல விற்கக்கூடாதுன்னு ஒன்று சில போலீஸ் அதிகாரிகள்லாம் போயிட்டு சில இடத்துல ஆய்வு செய்யறதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்குறோம். ஓகே, சந்தோஷம். பிளாக்ல விற்காம இருந்தால் சந்தோஷம் தான். பட் நேற்று இது மாதிரி ஒரு வீடியோ பார்த்துன்னு இருக்கும்போது பரவாயில்லரா, நல்லா இந்த ஆட்சி நடக்குதா அப்படின்னு நினைக்கும் போது தான் இன்னொரு வீடியோவும் வருது சைடில். என்னன்னா, தேனி பெரிய குளத்தில் ஒரு போலீஸ்காரே போயிட்டு மூடின மதுக்கடையில பிரச்சனை பண்ணிருக்கு. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மதுக்கடை மூடிய பிறகும் மது கேட்டு போலீஸ்காரர் ரகளையில் ஈடுபட்ட காட்சிகளை திரையில் பார்த்து வருகிறோம். இதனை அந்த பகுதி மக்கள் தட்டி கேட்டபோது அவர்களையும் மிரட்டி அவர்களையும் அவதூறான வார்த்தைகளை பேசினார்கள். இதனை அடுத்து பெரியகுளம் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2 காவலர்கள் அங்கிருந்து ரகளையில் ஈடுபட்ட இருவரையும் அப்புறப்படுத்த முயன்ற போது அவர்களையும் தாக்கி அவர்களையும் அவதூறாக பேசி பாட்டிலால் தாக்க முயன்றனர். போலீஸ் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? விஜய் சார் கண்ட்ரோல்ல இருக்கு. இந்த போலீஸ்காரே போயிட்டு பிளாக்ல சரக்கு எனக்கு எடுத்து குடுறா அப்படின்னு பாத்தீங்கன்னா தேனி பெரியகுளம் அப்படின்ற ஊர்ல பாத்தீங்கன்னா போய் சண்டையை போட்டு அப்புறமா காவல்துறை அந்த பகுதி காவல்துறை அதிகாரிகள்லாம் அவங்கள தூக்கிட்டு போயிட்டு ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது தான் தெரிஞ்சு எப்பா நானே போலீஸ்காரன். ஸோ வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ்லாம் நடக்காம யார் பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே விஜய் சார் தான். நீங்கள் இப்போ பொதுவாக எல்லாருமே என்ன கேட்குறாங்கன்னா, எப்போ பதவி ஏற்று 10 நாள் தான்ப்பா ஆகுது, அந்த 10 நாளைக்குள்ளே நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே இப்படின்ற டாக்கு நார்மலாக வருது. 10 நாளுக்குள்ளே கொலை நடந்தால் பேசாமல் இருப்பாங்களா? 10 நாளுக்குள்ளே ரேப் நடந்தால் பேசாமல் இருப்பாங்களா? ஒரு குற்றச்சாட்டை எடுத்து நம்ம வச்சாதான் அவரும் புரிஞ்சுப்பார். ஆமாம், இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் நம்ம சரி செய்யணும். இப்போ டாஸ்மாகில் இந்த பிரச்சனை, இதுக்கு ஃபைனலே இன்னாதான் நம்ம பண்ணுறது, அதெல்லாம் பற்றி நம்ம பேசினா தானே அவர் புரியும். ஸோ அவருக்கு புரியறதுக்காக தான் நம்ம பேசுகிறோமே தவிர்த்து இது ஒரு குற்றச்சாட்டானா கண்டிப்பாக இது ஒரு குற்றச்சாட்டு கிடையாது. இதை பொறுமையாக நீங்கள் எடுத்து பேசணும். அதே மாதிரி உங்கள் மினிஸ்டர்ஸோ உங்கள் எம்எல்ஏஸோ கொஞ்சம் அவங்களுக்குலாம் கொஞ்சோண்டு மூளையை உங்ககிட்ட மூளை இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் அந்த மூளையை எடுத்து அவங்களுக்காச்சும் கொஞ்சோண்டு கொடுங்க. ஒன்றும் இல்லைங்க, எப்படியாப்பட்டவங்களாம் இவங்களாம் இருக்கிறாங்கன்னு பாருங்களேன். ஒன்றும் இல்லை, ஆதவ் அர்ஜுனுங்க நேரு ஸ்டேடியத்தில் குழந்தைங்களோட உட்காந்துக்கிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றாரு. கொஞ்சோண்டு இந்த சீனை நினச்சி பாருங்க. அங்கே அந்த குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா இட்லி சாம்பார் சட்னின்னு வச்சு சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம ஆள் என்ன தெரியுமா பண்ணுறாரு? அதாவது ஆதவ் அர்ஜுன் மினிஸ்டர் ஃபார் ஸ்போர்ட்ஸ் வேற அவர் என்ன பண்ணுறாருன்னா, மை மம்மி பார்ன் இன் அமெரிக்கா, மை டேடி பார்ன் இன் துபாய்ன்ற மாதிரி உக்காந்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா பிரெட்டு பட்ரு ஜாமு தடுவி என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா அந்த குழந்தைகள் மத்தியில் சாப்பிட்டு இருக்காரு. அங்கேருந்து சில குழந்தைகள் எட்டி பார்க்குது, என்னடா நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்டு வரோம், இந்த மனுஷன் உக்காந்துக்கிட்டு பிரெட்டு பட்டர் ஜாமு சாப்பிட்டுங்க. நீங்கள் பணக்காராகவே இருங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன், நீங்கள் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனா கூட இருங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன். ஆனால் இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்லையா ஆதவ் அர்ஜுன்? நம்ம எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கணும். இது ஒரு சாதா மனுஷனுக்கே தெரியும். நீங்களாம் ஒரு மினிஸ்டர், உங்களுக்கு தெரிய தேவையில்லையான்னு நான் கேட்குறேன். இப்போ நானே போய் அந்த குழந்தைகள் மத்தியில் உட்காந்து சாப்பிட்றேன்னா நான் இன்னாத்தான் பிரெட்டு பட்டர் மேகின்னு சாப்பிட்டாலும் அங்கே அந்த குழந்தைகள் என்ன சாப்பிட்றாங்களோ அதை தான் சாப்பிட்டாகணும். அதுதான் இடம் பொருள் ஏவல். உதயநிதி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவரும் போனாருங்க, அவரும் உட்காந்து குழந்தைங்களோட சாப்பிட்டாருங்க. அவங்க என்ன இட்லி சாம்பார் சாப்பிட்டாங்களோ அதே இட்லி சாம்பாரை தான் சாப்பிட்டாரு. நீங்கள் பணக்காராகவே இருங்க மிஸ்டர் ஆதவ் அர்ஜுன். எது மன்னர் பரம்பரையிலிருந்து வந்த திமுக, மன்னர் ஆட்சி திமுக, நீங்களே அந்த மன்னர் பரம்பரையிலிருந்து வந்த திமுக மினிஸ்டர் உதயநிதி கூட உக்காந்து இட்லி சாம்பாரை சாப்பிட்டாரு. ஆனால் நம்பாளு எது லாட்ரின்னு சொன்னா கோச்சு பாருங்க. மருமகனால தான் இவருக்கு துட்டு வந்துச்சுன்னு சொன்னா கூட கோச்சு பாருங்க. அவர் பார்ன் வித் சில்வர் ஸ்பூனும் கிடையாதுங்க. ஆனால் உக்காந்துக்கின்னு நான் பிரெட்டு பட்ரு ஜாமு தான் சாப்பிடுவேன்ட்டு அந்த குழந்தைங்க முன்னாடி சாப்பிட்றீங்களே, இது நல்லதான்னு நான் கேட்குறேன். உடனே இப்போ வெர்ச்சுவல் வாரியர்ஸ் என்ன தெரியுமா வருவானுங்க, அந்த குழந்தைங்களுக்கும் நாங்கள் பிரெட்டு பட்டர் ஜாம் கொடுத்தோம், பக்கத்தில் இருக்கிற தட்டை பாரா குருட்டு கண்ணாடி காரா அப்படின்னு வானுங்க. எத்தனை நாள் தருவீங்க பிரெட்டு பட்டர் ஜாமு? சும்மா ஒரு சீனுக்கு பக்கத்தில் வச்சிட்டாருங்க, அங்கேருந்து குழந்தைகள் பார்க்குது, இங்கேருந்து குழந்தைகள் பார்க்குது. சரி, இன்னைக்கு நீ வந்தனால பிரெட்டு பட்டர் ஜாமை கொடுத்துட்டீங்க, டெய்லி பிரெட்டு பட்டர் ஜாமை கொடு. அப்போங்க யார் யாருக்கு வேணுமோ கொடுக்கணும்ல. ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுதுங்க, இது என்ன ஒரு மனப்பான்மை ஆக்சுவலாக? சும்மா வச்சு ஒரு அது கூட இவங்களுக்கு தெரியலன்னா என்ன? இப்போ இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகள் மனசை கொஞ்சம் நினச்சி பாருங்க.
என்ன இருந்தாலும் இப்போ நம்மளே இட்லி சாம்பார் சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிறவங்க நல்லா மேகி நூடுல்ஸோ பிரெட் பட்டர் ஜாமன் சாப்பிட்டா நம்மளுக்கு எப்படிங்க இருக்கும்? ஒரு மாதிரி இருக்காதா? அப்போ இந்த ஏற்றத்தாழ்வை அங்கே உருவாக்கி ஒரு மினிஸ்டர் விடலாமான்னு நான் கேட்குறேன். ஸோ இந்த மாதிரி செயல்களை அறவே இவர்கள் ஸ்டாப் பண்ணும். அதுக்கு விஜய் சார் ஆதவ அர்ஜுனெல்லாம் கேள்வி கேட்க முடியுமா, ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னா எனக்கு தெரியல. ஏன்னா ஆதவ அர்ஜுன் தான் பார்த்தீங்கன்னா அந்த கட்சிக்கே ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட் பண்ணவராக இருந்திருக்காரு. ஸோ அந்த ஃபினான்ஸை நான் ரிட்டர்னில் எடுக்கணும்னு தான் பார்த்தீங்கன்னா மெயினான டிபார்ட்மெண்ட்ஸை தூக்கி அப்படியே கையில் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி செயல்கள் அதே மாதிரி நிறைய தாவேக்கா எம்எல்ஏஸ் போய் எல்லா இடத்துலையும் ரைடு பண்ணுறாங்க, எல்லா இடத்துலையும் சுற்றுறாங்க. அது எல்லாமே பாராட்டக்கூடிய விஷயங்கள் தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா புதுசாக எம்எல்ஏ ஆகியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோர்ஸு ஒரு ஃபயர் இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நானே ஒரு எம்எல்ஏ ஆகிட்டேன், இங்கே உட்காந்து இப்படி வீடியோவை போட்டுன்னு இருப்பேன். நான் ஃபீல்டில் இறங்கி இருக்க மாட்டேன், போய் குப்பை தொட்டி நின்று இருக்க மாட்டேன், போய் சாக்கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்துருக்க மாட்டேன், போய் லைட் எங்கே இருக்குதுன்னு செக் பண்ணியிருக்க மாட்டேன், அம்மா உணவகத்துலேருந்து வைன் ஷாப்லேருந்து எல்லாத்துக்கும் சுற்றி இருப்போம்ல. இது இயற்கை. ஸோ அவங்க எல்லாரையும் பாராட்டுறேன் நான். பட் இது எல்லாத்துமே அந்த புது தொடப்பம் நல்லா தாண்டா பெருக்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டார்டிங் பெருக்கிட்டு அப்புறமா குச்சி தேய 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 சின்னதாகின்னு போயிடக்கூடாது. இந்த வேலைகளை தொடர்ந்து செய்ய வேண்டும். ஸோ ஊழலற்ற ஆட்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே ஊழலற்றவர்களாக இருக்க வேண்டும் இப்படின்னா நான் நினைக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஓடுது. அதாவது இந்த VLTD டிவைஸ் பொறுத்ததுல பார்த்தீங்கன்னா டெண்டரை 6 ஹவரில் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இதில் ஒரு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகி அப்புறமா புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா அவர் கண்ட்ரோலில் தான் வருது. அவரை நான் ஒன்றும் தப்பு சொல்லுறதுக்கு இல்லைங்க. அவர் வேலை என்ன, இட்டுன்னு போகிறது, இட்டுன்னு போகிறவரை திடீர்னு நீங்கள் மினிஸ்டர் வாங்கி சட்டசபையில் உட்கார வச்சிட்டீங்க. பாவம் மனுஷன் என்ன செய்வார்? அவருக்கு தெரியாமே பார்த்தீங்கன்னா ஏதோ நடந்துச்சுன்னே வச்சுக்கலாம். ஏங்க இப்போ திருப்பி சொல்கிறேன், அவருக்கு தெரியாமல் தான். அவர் தெரிஞ்சு அவரே ஒரு பர்டிகுலர் கம்பெனிக்கு கொடுக்குன்றதுக்காக டெண்டரை க்ளோஸ் பண்ணாரு, காசு வாங்கினாரு, கமிஷன் வாங்கினாரு, அப்படிலாம் நம்ம சொல்லலை. அவருக்கு தெரியாமையே என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னங்க தெரியாமல் நடக்கிறதும் தப்போ? தெரியாமல் நடக்குதுன்னா நீ ஏன்டா மினிஸ்டராக இருக்கிறேன்னு கேட்குறீங்களா? சே அவர் ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்காரு. ஸோ அவருக்கான டைம் ஃப்ரேமை நம்ம விடுவோம். ஸோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டர் இதாகி அப்புறமா புஷி ஆனந்த் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. எஸ், சஸ்பெண்ட் பண்ணதை நான் பாராட்டுறேன். பட் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்காமல் எல்லாருமே பார்த்துக்கணும். ஸோ ஊழலற்ற ஆட்சியாக உங்களது அமையுமானா அதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா விசிகா மினிஸ்ட்ரியில் வரணும், IUML மினிஸ்ட்ரியில் வரணும், எல்லாருமே மினிஸ்ட்ரியில் பங்கேற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுன் கூவுன்னு கூவின்னு இருக்காரு. ஏன் இந்த கூவுன்னு கூவுறாருன்னா, மினிஸ்ட்ரியில் பங்கேற்றாதான் நீங்கள் அவ்வளோ கேள்வி கேட்க முடியாது, எதிர்த்து கேள்வி கேட்க முடியாது, வாக் அவுட் பண்ண முடியாது. இதே மினிஸ்டரியில் பங்கேற்கலன்னு நினச்சிக்கோங்களேன், தொல் திருமாவளவன் சாரி என்ன வேணாலும் பேசலாம் ஆட்சியை எதிர்த்து, IUML என்ன வேணாலும் பேசலாம் ஆட்சியை எதிர்த்து, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்டும் என்ன வேணாலும் பேசலாம் ஆட்சியை எதிர்த்து. ஆனால் மினிஸ்டரியில் ஒரு அங்கம் ஆயிட்டீங்கன்னா அப்படியே பொட்டி பாம்பா அடங்கி இருக்கணும். இப்படி இவங்களை அடக்கணும்ட்டு தான் ஆதவ அர்ஜுன் என்ன பண்ணுறாருன்னா, என்னமோ அது என்ன ஒரு ஓகே நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுங்க பாருங்க, உங்களுக்கெல்லாம் மினிஸ்டர் தர்றோம்னு கூப்பிட்டுக்கிறாரு. ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன உள்குத்து இருக்குதுன்றது இதுதான். இதே இவங்க ஒரு 130 140 எம்எல்ஏக்கு மேலே டிவிக்கை வச்சுட்டு இருந்தா இவங்களெல்லாம் கூப்பிட்டு இருப்பாங்களான்னா, ஏங்க நாங்கள் மெஜாரிட்டி ஆகிறோங்க, எல்லா மினிஸ்டரும் நாங்களே எடுத்துக்கிறோன்னு எடுத்துன்னு இருப்பாங்க. அங்கே ஊசல் ஆடுறனால ஐயோ எப்போ வேணாலும் நம்மளை கவுத்து விடுவாங்கடா, இவங்களை தூக்கி நம்ம உள்ளே போடணுண்டான்ட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரையும் இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ பேரங்கள் நடக்கிறத நீங்கள் பார்த்துருக்கீங்க. உதயநிதி சாரே என்னப்பா புஷ்பா படம் அரசியல் பண்ணுறீங்களா அப்படின்னு வெளிப்படையாக சட்டசபையிலே பேசிட்டு போனாப்புல. ஸோ ஊழல் இல்லாத ஆட்சி நீங்கள் தரணும். மறுபடியும் சொல்கிறேன், சட்டம் ஒழுங்க, குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு. எஸ் மிஸ்டர் விஜய், நீங்க என்ன சொல்லியிருக்கீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு நியூஸ் பார்த்தேன், அதாவது ஒரு பெண் காவலருங்க அவங்கள பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்காங்க. பணி முடிந்து வீடு திரும்பிய காவல்துறை பெண் ஊழியர் டெம்போவில் அழைத்து செல்வதாக கூறி துன்புறுத்தலில் ஈடுபட்ட ஓட்டுநர். காவல்துறை பெண் ஊழியருக்கே நடந்த கொடூர சம்பவம். பாதிக்கப்பட்ட பெண் கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்துள்ளார். தனியார் பஸ்ல நான் ஏறி வந்தேங்க சார். அன்னைக்கு பார்த்தா நான் மென்சுரல் பீரியட் வேற ஆயிட்டேங்க சார். அன்னைக்கு ரொம்ப ஸ்டொமக் கேட்க இருந்துச்சுங்க சார். என்ன இப்படி பண்றேன், நான் உங்க ஊர் பொண்ணு தானே, நான் ஏன்னா அக்கான்னு சொல்லிட்டு இப்படி பண்றேன்னு சொன்ன உடனே பீக்குன உடனே அந்த முட்டி எடுத்துட்டு ஒரு ஒவுத்துல குத்திட்டு, நான் சொன்னா நீ கேளு, நான் சொன்ன மாதிரி நீ கேட்டேன்னா நான் எப்படி வச்சுக்குவேன், இல்லைன்னா உன்னை வைக்கவே மாட்டேன், கொலை பண்ண
பண்ணிடுவேன், ஊர்ல போய் இது நடந்தது எங்கன்னு சொன்னேன்னா உன்னை விடவே மாட்டேன் சொல்லிட்டா சார். நீங்களே கொஞ்சம் நினைச்சு பாருங்க, ஒரு பெண் காவலருக்கே இந்த நிலைமையா அப்படின்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சட்டம் ஒழுங்கு போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அவங்க வந்து நைட்ல வந்து எங்கேயோ டிராவல் பண்ணிட்டு வந்து வண்டி கிடைக்காம நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு டெம்போ வேன்ல ஒரு நபர் வந்திருக்காரு, அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதே ஊரை சேர்ந்தவர் தான் போல. இவங்களும் அண்ணாணி ஏறி இருக்கிறாங்க, பார்த்தா அங்க வந்து ஒரு பாலியல் வன்கொடுமை ஏற்பட்டிருக்கு. அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்றாங்க. நமக்கு வந்து அதை எப்படி அந்த வார்த்தைகள் நம்மளால சொல்ல முடியாது, ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வேற இருந்திருக்கு. இருந்தாலும் அவன் வந்து ஒரு மிருகத்தனமா எது நீங்கள் கொஞ்சம் பாருங்க, இது ஒரு சாதாரண பெண்ணுக்கு நடந்திருந்தாலே பெரிய இஷ்யூவா நம்ம எடுத்து பேசுவோம். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காவலருக்கே நடந்திருக்கு, பெண் காவலருக்கே நடந்திருக்கு. அவங்க அப்பா வேலையை வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க போல, அவங்க அப்பா இறந்துட்டாரு. ஸோ அந்த வேலையை இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்களுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அவங்க கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. ஏங்க எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு, அந்த நேரத்தில் நான் செத்து போயிருந்தா என் குழந்தைங்களை யார் பார்த்துருப்பா, எங்கள் அம்மாவுக்கும் உடம்பு சரியில்லை. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறது வந்து நம்மளால சொல்ல முடியல. இதை ஆக்சுவலாக வந்து எல்லாருமே எடுத்து பேசணும். பட் எனக்கு அதில் ஒரு சின்ன டவுட் இருக்கு. அது வந்து இப்போ நடந்த இன்சிடென்ட்டா எப்போ நடந்த இன்சிடென்ட்னு தெரியல. பட் அந்த டிவியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் தான் போட்டாங்க. ஸோ இன்னைக்கு காலையில் போட்டாங்க. பட் அந்த இன்சிடென்ட்டை பற்றி பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ணல. நானும் வந்து கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்தேன், பட் எனக்கும் இன்ஃபர்மேஷன் வரல. பட் அது இப்போ நடந்திருந்தாலும் சரி, எப்போ நடந்திருந்தாலும் சரி, இது உண்மையாலே ஒரு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி மிருகம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டிலே வாழ தகுதி அற்றவன். அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் உண்மைனா அவனெல்லாம் என்கவுண்டர் பண்ணுறதுக்கு கூட இந்த போலீஸ் தயங்கக்கூடாது. இன்கேஸ் இது சிஎம் விஜய் சார் ஆட்சியில் இப்போ நடந்த சம்பவமாக இருந்திருந்தால் எங்க விஜய் சார் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா காலி பண்ண போறாரு. அவர் என்ன பண்ண போறாருன்னு எனக்கு தெரியல, பண்ணி ஆகணும். சிங்கப்பெண் அதிரடி படையெல்லாம் கொஞ்சம் எங்கெங்க அவங்களும் சிங்கப்பெண் அதிரடி படையில் இருந்த ஒரு ஆளாகவும் இருக்கலாம், தெரியல. அவங்களுக்கே இந்த நிலைமைனா தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நிலைமைன்றது தெரியல. ஸோ சட்டம் ஒழுங்கா மிஸ்டர் விஜய் சார் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க.